Exercise number 8.2. The standard deviation and mean of your data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தந்துருக்காங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மா ஈக்குவல் டு இந்த 6.5 தந்திருக்காங்க. அடுத்தது மீனுங்கிறது எக்ஸ் பார் வெளியே வந்து 12.5 தந்திருக்காங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ங்கிறத நம்ம சிவி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது சிக்மா டிவைடட் பை மீன் எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ சிவி ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது 6.5 டிவைடட் பை 12.5. இந்த 12.5 இன்ட்டு 100%. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா மேலேங்களே 10ஆல் மல்டி பண்ணிட்டோம்னா சிவி ஈக்குவல் 65 ஆயிரும். இது வந்து 125 கிடைக்கும் இன்ட்டு 100%. இது மேலே கீழே 10ஆல் மல்டி பண்ணி போட்டிருக்கோம். அப்போ சிவி ஈக்குவல் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 13 அப்படின்னு கிடைக்கும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு 25 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு 100%. நெக்ஸ்ட்டு இந்த 25யும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னா இந்த சிவி ஈக்குவல் 13 into 4 வரும். 13 into 4 52%. Second sum, the standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of the mean. இப்போ மீனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த சிக்மா ஈக்குவல் டு 1.2 அப்படின்னு தந்திருக்காங்க. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேரியேஷன்ங்கிறது நம்ம சிவி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 25.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிறது மீன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மீன் எக்ஸ் பார், இந்த எக்ஸ் பார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போது சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இங்கே தந்தாச்சு 25.6. சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 1.2 தந்தாச்சு. அப்போ எக்ஸ் பார் தெரியாது இன்ட்டு இந்த 100% அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அடுத்து இந்த எக்ஸ் பார் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸ் பார் இங்கே கொண்டு வந்துட்டு 25.6 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 டிவைட் பை இந்த 25.6 இன்ட்டு 100% அப்படின்னு எழுதலாம். இப்போது இதை மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 டிவைட் பை 256 கிடைக்கும். அப்போது இன்ட்டு த 100%. இப்போ இதை வந்து நம்ம 4ஆல் சிம்ப்ளை பண்ணுவோம். மேலே கீழேயும் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 4ஆல் டிவைட் பண்ணால் 3 4s are 12. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 64 வரும் இன்ட்டு 100%. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பார் ஈக்குவல் டு இதை 300ஐயும் மல்டி பண்ணால் 300. அப்போ 300 டிவைட் பை 64% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 300 64ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ 4 டைம்ஸு போட்டோம்னா 256 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போது ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 4, இதில் ஒரு 440 அப்படின்னு வரும். 440ல் 44 வரும். 44ல் 64 வந்து டிவைட் ஆகாது, அதனால் பாயிண்ட்டு வச்சுக்கலாம். ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல 6 டைம்ஸு. இப்போ 6 into 64 அப்படின்னு போடும்போது 384 கிடைக்குது. அப்போது ரிமைண்டர் வந்து 56 டிவைட் ஆகாது, ஒரு 0. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ் எடுத்துட்டோம்னா 512 அப்படின்னு வருது. இந்த ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 48 டிவைட் ஆகாது, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 7 டைம்ஸு நம்ம ட்ரை பண்ணோம்னா 448 அப்படின்னு வரும். த ரிமைண்டர் இஸ் த 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதில் நமக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு
4.687. இந்த தேர்ட் டிஜிட் பாருங்கள் எபோவ் 5 இருக்கனால ஒரு நம்பர் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.69. அப்போது மீனோட வேல்யூ 4.69. The third sum, if the mean and coefficient of variation of your data are 15 and 48 respectively, then find the value of standard deviation. இந்த கொஸ்டினை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் தந்திருக்கிறது மீன். இந்த மீன் வந்து the mean x bar equal to the 15 இந்த வேல்யூ தந்திருக்காங்க. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவின்னு எடுத்துடும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ வந்து 48 தந்திருக்கான். கேட்டிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போது இந்த இடத்துல சிவி பிளேஸில் 48 ஈக்குவல் டு சிக்மா தெரியாது டிவைடட் பை எக்ஸ் பார் வேல்யூ 15 இன்ட்டு 100%. இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 15 கூட நீங்கள் மல்டி பண்ணுவோம். 48 இன்ட்டு 15 ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 100%. அது இந்த 100 இங்கே லெஃப்ட் சைடில் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போது 48 இன்ட்டு 15 டிவைட் பை 100 ஈக்குவல் டு சிக்மா. அடுத்தது இதில் பாருங்கள் 48 இன்ட்டு 15 மல்டி பண்ணோம்னா 720 டிவைட் பை 100 ஈக்குவல் டு சிக்மா. இப்போ 100 டிவைட் பண்ணால் 7.2 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு சிக்மா. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் therefore standard deviation equal to 7.2. If n equal to 5, x bar equal to 6, sigma x square equal to 765, then calculate the coefficient of variation. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த n ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 5. அடுத்தது மீன்கிறது இந்த எக்ஸ் பார்ங்கிறது எப்படி இதெல்லாம் சிக்மா எக்ஸ் டிவைட் பை என்னன்னு இதெல்லாம் ஈக்குவல் டு த 6 அப்படின்னு தந்திருக்காங்க. அடுத்தது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தந்துட்டாங்க, அது 765 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும், மீனும் வேணும். அப்போது ரெண்டுமே வேணும். அப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை. அப்போ மொதல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போது இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன வருது, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்போது 765 டிவைட் பை என் 5. அடுத்தது மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைட் பை என்னுக்கு வேல்யூ இங்கே 6ன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல 6 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. therefore the standard deviation equal to sigma equal to the square root of இதை 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 153 வரும். அடுத்தது இந்த 6 வந்து ஸ்கொயர் பண்ணால் -36 அப்படின்னு கிடைக்குது. இப்போது டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117 அப்படின்னு கிடைக்கும். இந்த 117ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 × 13 அப்படின்னு பிடிக்கலாம். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வருதா, அப்போ ஒரு 3 வெளியேற்றலாம். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் ஒரு 3 வெளியே வந்துடும். 3√13 அப்படின்னு எழுதலாம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த சிவி ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 3√13. அப்போ 3√13 டிவைடட் பை எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பாருடைய வேல்யூ நமக்கு 6 இன்ட்டு 100%. இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இதில் √13க்கு வேல்யூ பார்க்குறோம். √13 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவி ஈக்குவல் √13 வேல்யூ இந்த 3.60555 அப்படின்னு வரும். டிவைடட் பை 2 இன்ட்டு 100%. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா சிவி ஈக்குவல் 1.80277 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது இன்ட்டு 100. இது 100ஆல் மல்டி பண்ணோம்னா சிவி ஈக்குவல் 180.277 அப்படின்னு கிடைக்கும். இப்போ தேர்ட் பிளேஸில் என்ன, தேர்ட் பிளேஸ் டெசிமலில் எபோவ் 5 இருக்கனால ப்ரீவியஸ் டிஜிட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போது சிவி ஈக்குவல் 180.277
28 அப்படின்னு சொல்லி 28% அப்படின்னு நமக்கு CV கிடைக்குது. The fifth sum, find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29 and 31. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ தந்திருக்க நம்பரை முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் வந்து இந்த 24, 26, 29, 31, 33, 37 அசெண்டிங் ஆர்டர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் இது வந்து எக்ஸு, அப்போது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல டி ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூவில் எழுதுவோம். 24, 26, 29, 31, 33, 37. சரி, இப்போ ஏங்கிறது அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது ஏங்கிறது அசூம்டு மீன்கிறது 31 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது நமக்கு 31 அப்படின்றதுல 31 எடுத்துக்கலாம். இப்போ 24 மைனஸ் 31 எடுத்தோம்னா -7. அது -7 ஸ்கோர் பண்ணோம்னா 49. அடுத்தது 26 மைனஸ் 31 அப்படின்னு போடும்போது -5. -5 ஸ்கோர் பண்ணால் 25. 29 மைனஸ் 31 இப்போ -2 வரும். -2 ஸ்கோர் பண்ணால் 4. அடுத்தது 31 மைனஸ் 31 ஈக்குவல் டு 0 ஸ்கோர் பண்ணால் 0. அப்போது 33 மைனஸ் 31 ஈக்குவல் டு இந்த 2 வரும். 2 ஸ்கோர் பண்ணால் 4. 37 மைனஸ் 31 போடும்போது 6 வரும். 6 ஸ்கோர் பண்ணால் இந்த 36 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் பாருங்கள், இந்த சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிக்மா டி ஸ்கொயர் இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதை சிக்மா டி ஸ்கொயர் அது வந்து 118 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது சிக்மா டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிக்மா டி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் மைனஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம்னா -14 வருது. பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணால் 8. இப்போ ரெண்டுக்கு -14 + 8 ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா டி ஈக்குவல் டு -6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சிக்மா எக்ஸு இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180. இப்போ என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை என். அப்போது என் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சிக்மா டி டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். therefore standard deviation sigma equal to the square root of 118 divided by 6 minus -6 divided by 6 the whole square. அந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணியாச்சு. therefore standard deviation equal to 118 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 19.67 வரும். மைனஸ் ஆஃப் -1 ஸ்கொயர். மற்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19.67. இப்போ இது பாருங்கள், -1 ஸ்கோர் பண்ணால் +1. வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால -1 அப்படின்னு வரும். 1 ஸ்கோர் பண்ணால் 1 தான் வரும். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1 மைனஸ் பண்ணால் இந்த 18.67 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இது ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் லாகரிதம் புக்கில் ஸ்கொயர் ரூட்டுங்கிற பேஜில் போய் 10 to 100 போய் பார்க்கணும். 10 to 100 பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 4.3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன் 10 to 100 பார்க்குறோம் அப்படின்னா ஹோல் நம்பர் 18. இந்த 18ங்கிறது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் இருக்கிறனால தான் நம்ம 10 to 100 போய் நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்தது இது மீன் கண்டுபிடிக்கிறோம். இந்த மீன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை என். அப்போது மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸுங்கிறது 118 முதலே பார்த்துருக்கோம். என்னங்கிறது ஒரு 6. அப்போது மீனுடைய வேல்யூ எக்ஸ் பார் ஈக்குவல் டு த 30 அப்படின்னு கிடைக்குது. இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதை வந்து நம்ம சிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மில் வந்து சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது சிவி ஈக்குவல் 4.3 டிவைட் பை த 30 இன்ட்டு 100% அப்படின்னு எழுதுவோம்.
இதில் பார்த்தீங்கன்னா 4.3 × 100 அப்படின்னு போடும்போது ஒரு ஜீரோ கேன்சல். இதை 10ஆல் மல்டி பண்ணால் 43 வரும். அப்போது 43/3% அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 0.1433 இன்ட்டு 4433 அப்படின்னு கிடைக்கும். த்ரீயால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14.33% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 14.33%. இது நமக்கு சிவி. சிக்ஸ்த் சம், த டைம் டேக்கன் இன் கம்ப்ளீட் எ homework by 8 students in a day are given by 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. Find the coefficient of variation. இந்த சம்மில் பார்க்கும்போது தந்திருக்க டேட்டா எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் இது அசெண்டிங் ஆர்டர் நம்ம மாற்ற தேவையில்லை, அது அப்படியே நம்ம போட போகிறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 38, அடுத்தது 40, 43, 44, 46, 47, 49, 53. இதில் எக்ஸோட வேல்யூ இங்கே தந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டி வந்து கண்டுபிடிக்கணுமா? டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏங்கிறது அசூம்டு மீன். அசூம்டு மீன்கிறது நம்ம எக்ஸ்லேருந்து எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இதுலேருந்து எந்த வேல்யூ வேணாலும் அசூம்டு மீன் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல 44 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 38 மைனஸ் 44 அப்படிங்கும்போது -6 கிடைக்கும். -6 ஸ்கொயர் பண்ணால் இந்த 36. அடுத்தது 40 மைனஸ் 44 ஈக்குவல் டு -4 வரும். -4 ஸ்கொயர் பண்ணால் 16. 43 மைனஸ் 44 -1 வரும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்தது 44 மைனஸ் 44 இந்த 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 46 மைனஸ் 44 அப்போது 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 47 மைனஸ் 44 வேல்யூ வந்து 3 வருது. 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9. 49 மைனஸ் 44 இப்போ 5 வரும். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 25. அடுத்தது 53 மைனஸ் 44 அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 9ங்கும்போது இதில் 81. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 172 கிடைக்குது. இப்போது இதில் சிக்மா டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிக்மா டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த நெகட்டிவ் எல்லாம் முதல் ஆட் பண்ணோம்னா -11, பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5, 10, 19. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8. அப்போது டி சிக்மா டி ஈக்குவல் டு 8. சிக்மா டி ஈக்குவல் டு 8. அடுத்து இந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் அதான் சிக்மா எக்ஸு. சிக்மா எக்ஸ் வேல்யூ வந்து 360. ஏன்னா சிக்மா எக்ஸ் இருந்தால் தான் மீன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இந்த டேபிள்லேயே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னங்கிறது எவ்வளோ தந்துருக்கான்னு பாருங்கள். என்னங்கிறது எவ்வளோ டேட்டா எக்ஸ்லேருந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸில் வந்து டோட்டலாக இருக்குது 8 நம்பர்ஸாக 4, 8. அப்போ என்னங்கிறது 8 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் த சிக்மா ஈக்குவல் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சிக்மா டி டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர்னு வரும். therefore standard deviation sigma equal square root of sigma d square value 172 divided by 8 minus sigma d வந்து 8/8 the whole square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் த சிக்மா ஈக்குவல் டு 172 8ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 21.5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து 1 ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21.5 மைனஸ் 1 வரும். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு இப்போது 21.5லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா இந்த 20.5 கிடைக்கும். இந்த ஹோல் நம்பர் பார்த்தா 2 டிஜிட்டும் போது அந்த லாகர்தம் புக்கில் ஸ்கொயர் ரூட்டு அப்படிங்கிற பேஜில் பார்க்கும்போது இது ஹோல் நம்பர் 2 டிஜிட்டாக இருக்கிறதுனால 10 to 100 போய் பார்க்கணும். இது ஃபுல்லாகவே 10 to 100 பார்க்கும்போது 4.53 அப்படின்னு சொல்லி வேல்யூ வருது. 4.53 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது.
இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். த மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா சிக்மா எக்ஸ் டிவைட் பை என். அப்போது மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் சிக்மா எக்ஸுங்கிறது 368 டிவைட் பை த 8 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போடும்போது இதை சிம்ப்ளை பண்ணுறோம். அப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா எத்தனை தடவை வருது அப்படி வேறு ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 4 8s 32 வருதா, 4 8s 32, ரெமிடர் 4, இப்போ 5 8s 40, ரைட் 45. அப்போது மீன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு த 45 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சிவி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது சிவி ஈக்குவல் டு சிக்மா வேல்யூ 4.53 divided by x bar value 45 into 100% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதை வந்து என்ன செய்யலைன்னா 100ஆல் நம்ம மல்டி பண்ணுவோம். இதை 100 மேலே மல்டி பண்ணோம்னா அப்போது இந்த இடத்துல சிவி ஈக்குவல் 453 நேரம் டிவைட் பை 45 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10.07% அப்படின்னு கிடைக்கும். Therefore CV equal 10.07% அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. 7th sum, the total marks scored by 2 students, Satya and Vidya, in 5 subjects are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? இப்போ இதில் வந்து 2 நேம் தந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேம் என்ன பார்த்தா சத்யா, 2 நேம் தந்துருக்காங்க. ஃபஸ்ட் நேம் வந்து சத்யான்னு எடுத்துக்கலாமே. சத்யாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து n = 5 டோட்டல் தந்திருக்கான். டோட்டலுங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம்னா சிக்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 460 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போது இதுலேருந்து நம்ம ஈஸியாக மீன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது மீன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு த சிக்மா எக்ஸு டிவைட் பை என் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணால் கிடைக்கும். இப்போது 460 டிவைட் பை த 5 அப்படின்னு போடும்போது 9 5s 45 ரெமெண்டர் 1 வரும். அப்போ 292. அப்போ மீனுங்கிறது எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாது. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது அவன் தந்திருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது 4.6 அப்படின்னு சொல்லி அவங்களே தந்திருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 4.6 அப்படின்றதுல தந்திருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சிவி வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி ஈக்குவல் சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதை நமக்கு ஃபார்முலா. அப்போது சிவி ஈக்குவல் சிக்மாவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.6. அப்போது 4.6 டிவைடட் பை எக்ஸ் பார்ங்கிறது 92 இன்ட்டு 100. அப்போது இதை வந்து 100ஆல் மல்டி பண்ணோம்னா நமக்கு 460 டிவைட் பை 92% அப்படின்னு கிடைக்கும். அப்போது 92ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 92ஆல் டிவைட் பண்ணோம்னா கரெக்டாக 45 10 ரைட் 5% வரும். 5 டைம்ஸ் வரும் 5%. இப்போ சிவி ஈக்குவல் டு 5% அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் இன்னொரு நேம் தந்திருக்கான். செகண்டாக இன்னொரு நேமு அது வந்து வித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்யா. இப்போ வித்யாவில் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து நமக்கு 5 தான். அடுத்தது டோட்டல் வித்யாவுடைய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா எக்ஸோடைய வேல்யூ 480. அடுத்தது மீன் கண்டுபிடிக்க போகிறதுல மீன் த எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸு டிவைட் பை என். அப்போது 480 டிவைட் பை என். அப்போ என்னங்கிறது இந்த இடத்துல 5 சப்ஜெக்ட்டு, அதனால் 5. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 96 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அவனே தந்துட்டான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து 2.4 அப்படிங்கிறது தந்திருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது சிவி ஈக்குவல் சிக்மா வேல்யூ 2.4 எக்ஸ் பார் வேல்யூ 96 இன்ட்டு 100% அப்படின்னு எழுதுவோம். இப்போது இது 100ஆல் 2.4 மல்டி பண்ணோம்னா 240.
டிவைடட் பை த 96 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 2.5% வரும். 2.5%. அப்போது வித்யாவுடைய சிவி வந்து 2.5%. இப்போது யார் இதில் மோர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருக்கு மோர் பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னா வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். therefore வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஏன்னா வித்யா தான் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. வித்யா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கனால வித்யாவை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போது வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்டு கிளிக் ஆன் த பெல் பட்டன்.